எங்க தமிழ் சினிமால ஒரு யங் டைரக்டர் ஒரு ஹிட் குடுத்துட்டாருன்னா போதும், உடனே ஒரு ஹீரோ டக்குன்னு வந்து வலைய போட்டு அவங்கள தூக்கிருவாங்களாம். அது இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அது யாருன்னா, நம்ம தனுஷ தாங்க சொல்றேன். அவரோட லைன் அப் எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. ஒரு பக்கம் இட்லி கடை அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படமும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே சைடுல ஹிந்திலயும் சங்கல் குருக்கள் அப்படின்ற டைரக்டர் ஆல்ரெடி இவரை வச்சு ராஞ்சனா, ஷமிதாப் அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தாரு. அவரோட டைரக்ஷன்ல தேரே இஷ்க் மேன் அதாங்க படத்தோட டைட்டில். இது வந்து ராஞ்சனா பார்ட் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலே அந்த பாட்டோட பிஜிஎம் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தெலுங்கு சைட்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வெங்கி அத்லூரி படம் ஒன்று பண்ணாரு. அதுக்கு சார்னு பேர் வச்சாங்க. இது வந்து தெலுங்கு படமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இது தமிழ் படம் தான், தமிழ் தெலுங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா தமிழ்ல வந்து வாத்தி அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஆனா இந்த படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு தெலுங்கு கமர்ஷியல் அந்த ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கை கொடுக்கவும் இல்லை இந்த படம். இப்போ தெலுங்கு டைரக்டரான சேகர் கமுலா அப்படின்றவர் ஒரு படம் எடுக்கிறாரு. அது வந்து என்னன்னா குபேரா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தில். இதுவும் ஒரு தமிழ் தெலுங்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தெலுங்குல தான் இருக்குது. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தெலுங்கு லாங்குவேஜோட போஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழுக்கே வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குபேரா அப்படின்ற படமும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பங்களும் போயிட்டுருக்கு. என்னதான் சேகர் கமுலா ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டராக இருந்தாலும் அவர் கரெக்டாக கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது. அப்படியே தமிழ் சைடுக்கு வந்தால் ஒரு ஹிட்டு கொடுத்த டேரக்டர் வந்துட்டாருனா போதும், அவரை வச்சு அடுத்த படம் பண்ணிடணும், கதையை வந்து பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு தனுஷ் குறிக்கோளாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமரன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அமரன் நம்மளுக்கே தெரியும் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இப்போ அந்த டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் அமரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டாராம். ராஜ்குமார் பெரியசாமி வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அமரன் ஹிட்னால கிடையாது, அந்த படத்துக்கு முன்னாடியே இவரு கதையை சொல்லி இந்த படத்தை லாக் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பூஜையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இது ஒரு பக்கம் போக லப்பர் பந்து அப்படின்னு ஒரு மெகா ஹிட் படம் வந்துச்சு. அந்த படத்தோட டேரக்டர் தமிழரசன் பச்சைமுத்துவை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு கதையை சொல்லுங்கன்னு கேட்டு அவரும் ஒரு கதையை சொல்லி அந்த படத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த படமும் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க தனுஷுக்கு. இது வந்து காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு பக்கம் போனால் போர் தொழில் அப்படின்னு ஒரு படம் பண்ணார்ல, அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா, அவரை வச்சும் ஒரு கதை கேட்டிருக்காரு நம்ம தனுஷ். அந்த படமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், படத்தோட ஸ்கிரிப்ட் லாக் ஆயிடுச்சு, டைட்டிலும் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் நம்ம தனுஷ் போய் கலந்துக்க போகிறார். சரிங்க, இவ்வளோ படம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ திடீர் ட்விஸ்ட்டாக மாரி செல்வராஜ் கூடயும் அடுத்த படத்தை வந்து ஓகே பண்ணிட்டாரு. அவர் அடுத்தது பைசன் படம் முடிச்சதுக்கப்புறம் தனுஷ் வச்சு தான் பண்ண போகிறாராம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. எங்க அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, படத்தை எப்போ முடிச்சு எப்போ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி வரல. அந்த கேள்விக்கான பதில் நம்ம தனுஷ் கிட்ட தான் போய் கேட்கணும். ஐயா, எல்லா டேரக்டரையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவங்க வந்து படம் பண்ணணும்ல, நீங்கள் கால் ஷீட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நல்ல டேரக்டர்ஸு கொஞ்சம் லேட் ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா தனுஷோட ஸ்டைலே அதுதான், ஒரு நல்ல டேரக்டர் நல்ல படம் கொடுத்தாருன்னா அவரை வச்சு அடுத்த படம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்த ஆளுங்களும் ஃபெயிலியரும் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கார்த்திக் சுப்ராஜ் ஜெகமே தந்திரம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படம் எடுத்த கார்த்திக் நரேன், அந்த டேரக்டரு ஒரு படத்தோட ஃபெயிலியர் கொடுத்தாரு. ஸோ அந்த வரிசையில் இந்த யங் டேரக்டர்ஸு கண்டிப்பாக தனுஷை வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணுமென்றால் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.